இந்த நேரத்தில் சில பேர் மறந்து போன மறைக்க நினைக்கிற வரலாற்று நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன். கோனேரி குப்பத்தில் நடந்த வன்னியர் சங்க வெள்ளி விழா மாநாட்டுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அழைச்சாரு. யாரு? ஐயா ராமதாஸ் அவர்கள். அன்னைக்கு மேடையில என்ன பாராட்டி பேசினார் அவர் ஞாபகம் இருக்கா? அவர் மறந்திருக்க மாட்டார். நீங்க மறந்தாலும் வன்னிய சமுதாய மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க. 1987 ஆண்டுல முதல் இடஒதுக்கீட்டுக்காக நாங்க போராடணும். 21 உயிர்களை பலி கொடுத்ததை தவிர ஒண்ணும் நடக்கல. அன்னைக்கு இருந்த அதிமுக முதலமைச்சரை பார்க்கவே முடியல. ஆனா கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். வந்தவுடன் என்னை அழைச்சி இடஒதுக்கீட்டு தந்த கலைஞர் அவர்களே, உங்களுக்கு நன்றி. இந்த சமுதாயம் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்குன்னு தெரிவித்தார். நீங்க மட்டும் 20 விழுக்காடு இடஒதுக்கீடு தரலன்னா, இங்க மத்திய அமைச்சர் சொன்னதை போல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ஓட்டு மட்டும் போடுகிற சமுதாயமாக இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருந்திருக்கும். அதை மாத்தின பெருமை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே சாரும்னு சொன்னீங்களே ஐயா, டாக்டர் அவர்களே சொன்னீங்களா இல்லையா? அத்தகைய சாதனையை செஞ்ச இயக்கம் தானே திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி முறிச்சதும் அதிமுகவும் பாமகவும் மாறி மாறி அவங்க ஆட்சியில் வழங்கின இடஒதுக்கீடு பத்தி குற்றம் சொல்றாங்களே, என்னவெல்லாம் பேசுறாங்கன்னு டிவியில பாக்குறோமே. அதையெல்லாம் இப்ப சொல்லி இந்த மேடையோட கண்ணியத்தை குறைச்சிக்க நான் விரும்பல. மரியாதைக்குரிய ராமசாமி படையாச்சார் அவர்களுக்கு சென்னையில சிலை வைக்கணும்னு திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும், வன்னி அடிகளார் அவர்களும், CN ராமமூர்த்தி அவர்களும் கலைஞரை சந்திச்சு கோரிக்கை வச்சாங்க. சென்னையினுடைய மைய பகுதி ஆழ்தா, கிண்டியில் இருக்கக்கூடிய ஆழ்தா, அந்த சந்திப்புல சிலையை அமைச்சார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த நிகழ்ச்சியில கலைஞர் கூட சென்னை மேயராக இருந்த இந்த அடியேனும் கலந்துகிட்டான். எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தோட மேன்மைக்காக திட்டங்களை தீட்டித்தர சமூக நீதி இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா சமூக நீதி பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட கைகோர்த்த மர்மம் என்ன? பாமக வலியுறுத்துகிற ஒரு கொள்கைக்கு கூட ஆதரவு தெரிவிக்காத, அதுக்கு முற்றிலும் நேரெதிரான கொள்கை கொண்டதுதான் பாஜக. இது மூத்த தலைவரான ஐயா மருத்துவர்களுக்கு தெரியாதா? நான் மட்டும் சொல்லல, மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இது ஜீரணிக்க முடியாம வேதனையோடு இருக்காங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் அடிக்கடி பேசுவாரு மண்டல் கமிஷனை பற்றி. மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தினப்போ நாட்டில் திட்டமிட்டு எப்படியெல்லாம் கலவரம் பண்ணுச்சு பாஜக. சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களோட ஆட்சியை பாஜக கவிழ்த்துச்சு. இப்போ கூட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களோட இடஒதுக்கீட்டை முழுமையா க்ளோஸ் பண்றதுக்காக எவ்வளவு படுபாதகங்களை பாஜக பண்ணி இருக்கு, அதை மறந்துட்டாரா? பாமகவின் சார்பில் இப்போ தேர்தல் அறிக்கையில ஐயா ராமதாஸ் என்ன சொல்லி இருக்காரு? 2021 நடந்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கிறது. அப்போது இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த பாமக பாடுபடும் சொல்றாரு. நாம கேட்கிறது, தன்னுடைய ஆட்சி காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இதை ஏன் செய்யலன்னு கேட்டாரா?
இப்போதாவது அந்த கோரிக்கை பிரதமர் ஏற்றிருக்கிறாரா? மோடி அவர்கள் இப்போ கேரண்டி விளம்பரப்படுத்துகிறார, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரா? மோடி கேரண்டில இடஒதுக்கீட்டின் வரம்பு வகுத்துவதற்கான உறுதிமொழி உண்டா?